மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள், இதோட முடிஞ்சிடும். கப்லஸ் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வித் ரோத்தியன் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 கிடச்சிரும். ஓகேங்களா, 6 தான் ரோத்தியன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வித் ரூத்தியன் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அப்போ அதுக்கு என்னது, இப்போ நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து என்னது, இக்னோரல் கோஆர்டினேட்ஸ் வச்சு எழுத மாட்டோம், ஆர் வச்சு எழுதுவோம். ஓகேங்களா, நான் இக்னோரல் கோஆர்டினேட்ஸ் வச்சு எழுதுவோம். இப்போ ஆரை வச்சு நீங்கள் எழுதியாச்சு. ஸோ இது அப்படியே நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம்னா ஆறு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் தானே, ஆறுங்கிறது இருக்குல்ல லாஸ்ட் பேஜில், அதை அப்படியே இது பண்ணியாச்சு. நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் இதில் வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஒரு சிஸ்டத்தை எப்போ கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம்னா அந்த ஏற்கனவே இந்த கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் ஹோலோனாமிக் நான் ஹோலோனாமிக் இஸ் அப்ளிகபிள். இந்த மாதிரி எழுத முடியணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கன்சர்வேட்டிவ். அப்புறம் லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் அன் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வச்சு நம்ம எழுத முடியாத மாதிரி இருக்கணும். அப்போ கியூ டாட்டை மட்டும் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாலும் கன்சர்வேட்டிவ். அப்புறம் எனி கன்ஸ்ட்ரைன் இஸ் எக்ஸ்பிரஸ் இந்த ஃபார்முல எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் ஃபைனல் கான்செப்ட் என்னென்னா லியோவ்லிஸ் தியரம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஹாலோனாமிக் சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குது. ஓகேவா, அதில் அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்ன, அதில் n-1 இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட்டட் கம்ப்ளீட்லி பை குவாட்ரேச்சர். ஓகே, கம்ப்ளீட்லி பை தி குவாட்ரேச்சர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்லி இன்டகிரேட்டட் கம்ப்ளீட்லி பை குவாட்ரேச்சர். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதோட சாப்டர் 2 வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, சாப்டர் 2 முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 3, 4 பார்க்கலாம். ஓகே, சாப்டர் 2 முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.